பசியோட படிக்க கூடாதுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுறாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு வர வைக்கணும், கல்வி முக்கியம் அப்படின்னு அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வாங்கியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் 3 மாசத்துக்கு முன்னாடி 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கு நம்முடைய அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்க அத்தனை பேருக்கு தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தல் காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவோன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, இப்போ நிப்பாட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஷார்ப்பா காலைல 9 மணிக்கெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? ஏன்னா மோடிக்கு அவ்வளவு பயம். பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அந்த பணத்தை எடுத்துட போறாரு. எங்க தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய, எங்க அண்ணன் கொடுத்திருக்கக்கூடிய, முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை மோடி எடுத்துட்டு போறாரு. அந்த பயத்துல போய் எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு நம்ம மகளிர். இப்போ அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 3வது பெயர் டிஆர்பி ராஜான்னு இருக்கும். அவர் பேருக்கு நேரம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு வாக்குப்பெட்டியில 3வது பேரு. ஆனா வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு முதல் இடத்துக்கு டிஆர்பி ராஜாவோட பேர் வரும். நிச்சயம் செஞ்சு கொடுப்பீங்களா? சில வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்கிறோம், அதையும் ஞாபகப்படுத்துறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். தலைவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல,